ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஹரிகரன் ஃப்ரம் அனிமி சோர்புடன் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது த ஃபியூச்சர் டைரி சீசன் 1 எபிசோட் 10. இந்த எபிசோட பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் எபிசோட் பார்த்துருவாங்க, அப்பதான் இதோட கண்டென்ட் புரியும். இல்லைனா உங்களுக்கு சுத்தமா புரியாது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க வேல்யூபிள் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷன்ல தட்டி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்ல என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட பொண்ணு யூனா என்ன பண்றான்னா ஒரு குழியை தோண்டிட்டு இருக்கா. என்ன சொல்லிக்கிட்டே தோண்டிட்டு இருக்கானா, இது எல்லாமே என்னோட புருஷனுக்காக தான், இது எல்லாமே யூகிக்காக தான் அப்படின்ற மாதிரி சொல்லி பயங்கரமா தோண்டிட்டு இருக்கா குழிய. அந்த குழி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 பேர் அளவுக்கு, அதாவது 4 ஆம்பளைங்களோட மெச்சூர்ட் ஆம்பளைங்களோட ஹைட் இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய குழி. அந்த குழியை தோண்டிக்கிட்டே இந்த மாதிரி பாடிக்கிட்டே இருக்கா. சோ அப்ப சடனா என்ன ஆகுதுன்னா, அவ எல்லாத்தையுமே மறந்து அவ என்ன யோசிக்கிறான்னா, இந்த குழியை நம்ம எதுக்கு நோண்டுறோம், யாருக்காக இது நோண்டுறோம், எதுக்காக நம்ம இந்த விஷயத்த பண்றோம்ன்ற மாதிரி அவளே அவ கன்ஃபியூஸ் ஆயிக்கிறா. நமக்கு புரியல எதுக்காக அவ அந்த மாதிரி பண்றான்ட்டு. இங்க கட் பண்ணணும் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம நைனை காட்டுறாங்க. நைன் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் வந்து டிசைன் பண்ணி ஒரு டப்பால போட்டு வச்சிட்டு இருக்காங்க. அவ வந்து என்ன யோசிக்கிறான்னு பார்த்தா, இந்த 4 என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கான், எப்ப பாரு இந்த வேலை பண்ணு அந்த வேலை பண்ணுன்னு சொல்லிட்டே இருக்கான், இவனோட ஒரே டார்ச்சரா இருக்கு, ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்ற மாதிரி அவ திங்க் பண்ணிட்டு அவளோட ட்ரெஸ்ஸை பாக்குறா. அதாவது நம்மளோட பசங்க இருந்தாங்களே 2 பேரையும் அவங்கள போட்டு தள்ளுறதுக்கு ஒரு ஸ்கூலுக்கு போனப்போ அங்க நிறைய எக்ஸ்ப்ளோசிவ் வச்சு பிளாஸ்ட் பண்ணால, அந்த டைம்ல அவர் ட்ரெஸ் வேர் பண்ணிட்டு இருந்தா. அந்த ட்ரெஸ்ஸை பார்த்துட்டே வந்து பாஸ்ட் யோசிக்கிறா. பாஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி அவளை வந்து ஒரு ஆள் வந்து துரத்துக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. அது யாருன்னு பாத்தீங்கன்னா அது 3 தான். 3 வந்து என்ன பண்றா, முன்னாடி நம்ம பையனை அட்டாக் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ணது 9 தான். ஏன்னு சொன்னா இவன் கிட்ட இருக்கிறது, அதாவது 3 கிட்ட இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா கில்லர் டைரி. நம்ம பொண்ணு கிட்ட 9 கிட்ட இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா எஸ்கேப் டைரி. எஸ்கேப் டைரியா கில்லர் டைரியா, இது ரெண்டுத்துல எது பவர்ஃபுல்னு பார்த்தா கில்லர் டைரி தான் சும்மா பவர்ஃபுல், ஈஸியா வந்து கொல்ல முடியும். சோ அதனால இவளை கொல்றதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கான். இவளும் தப்பிச்சு போயிட்டு இருக்கா இவரால முடிஞ்ச அளவுக்கு. ஆனா அதிகபட்சமான பவர் இருக்குது யாருன்னு பாத்தீங்கன்னா, அதாவது டைரியோட என்ஹான்ஸ் பவர் இருக்குது யாருன்னு பார்த்தா 3 தான். சோ ஒரு டைம்க்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஜன்னலை உடச்சிட்டு அப்படியே கீழே விழுறப்போ அவள் லேண்டிங்காக நிறைய குப்பை கிடக்குது. அந்த குப்பையில விழுந்து அப்படியே ஏந்திரிக்கிறா. அந்த ஏந்திரிக்கிற நேரம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அவளுக்கு ஆப்போசிட்ல ஒரு ஆள் வந்திருக்கான். அவன் யாரு அப்படின்னு சொல்லி அவன் போனை பாக்குறப்போ அவன் ஒரு டிடெக்டிவ். சோ இந்த பைபிள் தான் வந்து நம்மள கூட்டு போவான், இந்த இடத்துல இருந்து இந்த பிரச்சனை இருந்து காப்பாத்துவான் அப்படின்றது அவளோட மெசேஜ்ல வந்திருக்கு. சோ ஆனா அந்த ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த டிடெக்டிவ் 4 இருக்காருல்ல, சோ அவருக்கு ஜூனியரா ஒரு டிடெக்டிவ் ஒருத்தர் தான். சோ அந்த பைபிள தான் இந்த பொண்ணை பார்த்துட்டு என்ன யோசிக்கிறாங்க, ஏய் நீ அந்த தீவிரவாதி பொண்ணு தானே, நீ எப்படி இங்க இருக்க, உன்னை நான் பிடிச்சே அவன் அப்படின்ற மாதிரி சொல்லி அவளை பிடிக்க வரா. இவன் என்னன்னா இதான் சாக்குன்னு சொல்லி இவங்க தப்பிச்சிடலாம்னு சொல்லி தப்பிக்க ட்ரை பண்றா. அப்ப என்னன்னா வலிக்கு அப்படியே கீழே விழுந்துறா. கீழே விழுந்தோன்னா இந்த நம்ம டிடெக்டிவ் என்ன பண்றான்னா, அப்படியே கையில ஹேண்ட் கிளஃப் போட்டு அவன் கையிலயும் ஒண்ணு போட்டுக்கிறான். அவ சொல்றா, என்ன விட்டுரு, என்ன ஒருத்தர் துரத்திட்டு இருக்கான், இப்ப நீ என்ன விட்டுட்டா நீ எந்த ஆபத்து இல்லாம தப்பிச்சிருவ அப்படின்ற மாதிரி சொல்றான். அதெல்லாம் உன்னை விட முடியாது, உன்னை நான் இப்ப அரெஸ்ட் பண்ணி கொண்டு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த 3 வந்துட்டான். 3 வந்து கத்தி அப்படியே போடுறான். இவங்க அங்க இருந்து தப்பிச்சு போயிட்டு இருக்காங்க, அப்படியே ஓடுறாங்க. ஆனா இந்த சீக்வன்ஸ் பாக்குறப்போ பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஹாரர் சீக்வன்ஸ் மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. ஒரு சேலஞ்சிங்கானதா இருக்கு. ஆனா இத ஒரு டிஃபரெண்டா நரேட் பண்றா யாருன்னா நம்ம மீரு. என்ன சொல்லிட்டு இருக்கானா, இது ஒரு லவ் ஸ்டோரி மாதிரி ஒன்னு சொல்லிட்டு இருக்கா. என்னன்னு பார்த்தா நம்மளோட 9ம் அப்புறம் அந்த ஜூனியர் டிடெக்டிவும் பாத்தீங்கன்னா லவர்ஸ் மாதிரியும், இந்த 3 வந்து பார்த்தா எனக்கு அந்த பொண்ணு வேணும் உனக்கு அந்த பொண்ணு வேணும்ன்ற மாதிரி சண்டை போட்டுக்கிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் பண்ணிட்டு இருக்கா. பயங்கர ஃபன்னா ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கா. இப்ப இங்க கட் பண்ண என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட 9ம் ஜூனியர் டிடெக்டிவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பில்டிங் குள்ள போயிருக்காங்க. அந்த பில்டிங் பாத்தீங்கன்னா தடை செய்யப்பட்ட ஒரு பில்டிங் மாதிரி தான் இருக்கு. அங்க வந்து பார்த்தா நிறைய ஹார்ட் ஒர்க் இது எல்லாமே பண்ணக்கூடிய ஒரு பில்டிங் தான். சோ அந்த பில்டிங் குள்ள போனோம்னா இவங்களுக்கு எங்க போகணும்னு தெரியல. ஆனா நம்ம 9க்கு தான் வந்து டைரி இருக்குல்ல, அவ கைட் பண்றா இந்த வழியா போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி போறப்போ அங்க பார்த்தா நிறைய காஸ்டியூம்ஸ் இருக்கு, பயங்கரமா வச்சிருக்கானுங்க. இதை பார்த்துட்டு இந்த ட்ரெஸ் எல்லாத்தையுமே ட்ரை பண்ண வச்சு அழகு பார்க்கறதுக்காக நீங்க கொண்டு வந்தியா அப்படின்ற மாதிரி நம்ம 9 கேக்குறா. டிடெக்டிவ் என்ன சொல்றானா, சி அதுக்காகலாம் இல்ல, இந்த இடத்துக்கு வந்து அவனால கண்டே பிடிக்க முடியாது, நம்ம இங்க இருக்கோன்ட்டு அதுக்காக தான் இங்க கொண்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கா. சடனா என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட 9க்கு வந்து நேச்சுரல் கால் வந்துச்சு. அவளுக்கு என்ன பண்றது தெரியல, இங்க அங்கன்னு அப்படியே உருள்றா. அவன் என்ன சொல்றானா, இந்த ஹேண்ட் கிளஃப் அவுத்து விடு, எனக்கு ஒரு வேலை இருக்கு அப்படின்னு சொல்றான். அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது, என்னதான் ஆனாலும் நான் ஹேண்ட் கிளஃப் அவுக்க மாட்டேன்றான். டே எனக்கு அர்ஜென்ட்டா பாத்ரூம் வருதுடா அப்படின்னு சொல்லவும் இவன் என்ன பண்றானா, பாத்ரூம் கொண்டு போய் அவளை வச்சிருக்கான். ஆனா ஹேண்ட் கஃப் போட்டுக்கிட்டே இவன் வந்து செம்ம காண்டாய் கத்திட்டு இருக்கா. என்ன சொல்லிட்டு இருக்கானா, நீ வந்து போவட் தான்டா, உனக்கு ஆசை இந்த பொண்ணுங்க பாத்ரூம் போறத பாக்கணும்ட்டு, அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற. அதெல்லாம் கிடையாது, உனக்கு அவுத்து விட்டா நீ ஓட்டுருவ, அதனாலதான் நீ என்ன ஆனாலும் பரவாயில்ல, நீ பாத்ரூம் போயிட்டு வா, நான் இங்கே வெயிட் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். நீ பண்றது எதுவுமே சரியில்லடா, நான் ஃபர்ஸ்ட் ஓமல தான் கேஸ் ஃபைல் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இவன் சொல்றான், என்ன சத்தமே கேட்கல, பாத்ரூம் போறியா இல்லையா, சத்தத்தெல்லாம் கேட்காதா, மூக்க முடிக்க காதை முடிக்கோடா அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்படியே அவளும் பாத்ரூம் போயிட்டு அங்க இருந்து கிளம்பி வரதுக்கு ட்ரை பண்றா. அப்படி என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஃபிளஷ் ஒர்க் ஆகல. ஃபிளஷ் ஏன் ஒர்க் ஆகலன்னு சொல்லிட்டு என்ன பண்றான்னா, காலை வச்சு ஒரு எத்துறா. அப்ப என்ன ஆகுதுன்னா, ஃபிளஷ் உடஞ்சி தண்ணி அப்படியே அவன் மேல ஃபுல்லா அடிச்சிருச்சு. சரி இவங்க 2 பேரும் அப்படியே வெளில வராங்க. அப்ப நம்ம பொண்ணு என்ன சொல்றான்னா, இந்த பாரு நம்ம இங்க இருந்து கிளம்புறதுக்கு இந்த வழியா போனா கரெக்டா இருக்கும், சோ என் பின்னாடியே ஃபாலோ பண்ணி வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்போ உடம்பு தண்ணி பட்டதுனால பயங்கரமா ஷிவரிங் ஆகுது, ஷேக் ஆகுது. இதை பார்த்த நம்ம ஜூனியர் டிடெக்டிவ் என்ன பண்றானா, சரி அதுக்கு முன்னாடி நீ என் கூட வான்னு சொல்லி கூட்டு போறான். கூட்டு போனதுக்கு அப்புறம் அந்த ட்ரெஸ் எல்லாம் இருந்துச்சுல ஒரு இடம், சோ அங்க போயிட்டு அவளுக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் அவனை எடுத்து கொடுத்து இது நீ போட்டுக்கோ அப்படின்னு சொல்றான். நீ என்ன அம்மாவா, இந்த ட்ரெஸ் போடு அந்த ட்ரெஸ் போடுன்னு சொல்ற,
இந்த பாருமா சிம்பிள், நீ இப்ப அந்த தண்ணி எல்லாம் உடம்புல பட்டனால நீ பயங்கரமா ஷிவர் ஆகிற, இங்க இருந்து போறதுக்குள்ள உனக்கு ஏதாவது ஜன்னி வந்துச்சுன்னா உன்னை என்னால ஹாஸ்பிட்டலாம் போய் சேர்க்க முடியாது. சோ அதனால ஃபர்ஸ்ட் இந்த ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணு. நான் ஒன்னும் அந்த அளவுக்கு மோசமான டிடெக்டிவா கூட இருக்க மாட்டேன், ஹேண்ட் கிளப் அவுத்துறேன், போய் ட்ரெஸ் மாத்திட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்றேன். ஹேண்ட் கிளப் அவுத்து விட்டுறான். இவளும் அந்த ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு அப்படியே திருப்பி நின்றுட்டு இருக்கா. நான் ட்ரெஸ்ஸை போட்டேன் என்ன பாரு அப்படின்ற மாதிரி சொல்லவும், பரவாயில்லையே நீ என்னதான் வந்து தீவிரவாதியா இருந்தாலும் இந்த ட்ரெஸ்ல பார்க்கறதுக்கு அழகாதாமா இருக்க அப்படின்ற மாதிரி சொல்றான். சும்மா பேசாதா அப்படின்ற மாதிரி சொல்லி அவ ஒரு மாதிரி பிளஷ் ஆயிட்டே இருக்கா. அப்ப அவன் என்ன கேக்குறான்னா, அவனை எதிர்க்கிறதுக்கு நமக்கு ஏதாவது வெப்பன் வேணும், என்கிட்டயும் பெருசா எந்த வெப்பனும் இல்ல, உங்ககிட்ட ஏதாவது வெப்பன் இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கிறப்போ, என்கிட்ட ஒண்ணு இருக்கு, என்னோட சவுண்ட் கிரேனைட் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றான். சவுண்ட் கிரேனைட் இருக்கா, சரி அது போதுமே அப்படின்ற மாதிரி சொல்லி அவகிட்ட வந்து வாங்க வரப்ப என்ன ஆகுதுன்னா, இவ அதை கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி 2 பேரும் அடம் பிடிச்சிட்டு இருக்கும்போது 2 பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் அப்படியே வலிக்கி விழுறாங்க. அப்படியே ஒரு மாதிரி கசமோசா தான் ஆகுது. அப்படியே நம்ம பையன் டிடெக்டிவ் என்ன பண்றான்னா, வைக்க கூடாத இடத்துல எல்லாம் வச்சிடறான். அவளும் கேக்குறா, என்னடா உன் வந்த வேலை ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரி சொல்லவும், இல்ல தெரியாதனமா அந்த மாதிரி ஆயிடுச்சு, நான் பர்பஸ்ஃபுல்லா இந்த மாதிரி எதுவும் பண்ணல அப்படின்ட்டு நல்லா கதை சொல்ற. ஃபர்ஸ்ட் உன் மேல கேஸ் ஃபைல் பண்றடா அப்படின்ற மாதிரி அவ சொல்லிட்டு இருக்கா. இவங்க 2 பேருக்குள்ள ஒரு சின்ன கான்வர்சேஷன், ஒரு சின்ன பிளான் ஒன்று போயிட்டு இருக்கு. என்னதான் இந்த சவுண்ட் கிரேனைட் இருந்தா கூட அந்த ஆள் போட்டுக்கிறது பார்த்தா புல்லட் ப்ரூஃப் வெஸ்ட். சோ இன் கேஸ் அதை போட்டா கூட மேக்ஸிமம் என்ன ஒரு 2-3 நிமிஷம் தான் வந்து தப்பிக்க முடியும். ஆனா இதோட ஒரு செமையான பிளான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பொண்ணு 9 என்ன பண்றான்னா, இவனுக்கு ஒரு ட்ராப் வைக்கிறான். இந்த ட்ராப்ல என்னன்னா அதே மாதிரி 3 வந்து மாட்டிக்கிறான். அவனை சுத்தி பார்த்தா கம்ப்ளீட்டா ஸ்பீக்கர் இருக்கு. இவன் என்ன பண்றான்னா, அந்த சவுண்ட் ரெக்கார்டிங் ஸ்டேடியம் இருக்குல்ல, சோ அந்த மாதிரி ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கா. அந்த சவுண்ட் கிரேனைட் ஆன் பண்ணி விடுறான். மொத்த ஸ்பீக்கர்ல இருந்து அந்த சவுண்ட் கிரேனைட்டோட சவுண்ட் அடிச்சு தள்ளுது. அப்படியே அவன் ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆகி அங்க விழுறான். எல்லா கண்ணாடியும் உடஞ்சு முடியுது. இப்ப இவங்க 2 பேரும் அங்க தப்பிச்சு போறாங்க. தப்பிச்சு போறப்போ சரி ஓகே இவன் எடுத்துட்டு போய் அரசு தான் பண்றான் அப்படின்ற மாதிரி தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இவ கையில ஒரு கன் இருக்கு. கண்ணை வச்சு நம்ம பையனை டிடெக்டிவ சுட்டுட்டு அவ அங்க இருந்து கிளம்பிட்டா. இது எல்லாத்தையுமே மீறி பார்த்துட்டு செம்மையா சொல்லிட்டு இருக்கா, என்னடா இது லவ் ஸ்டோரி இந்த அளவுக்கு மோசமா முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கப்போ, அவளுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா நம்மளோட 9 நிக்கிறா. அவ சொல்றா, என்ன நீ நினைச்சிட்டு இருக்க, இது எவ்வளவு பெரிய சீரியஸான சீக்வன்ஸ் நடந்துச்சு, அதை வந்து ஃபன்னா நீ சொல்லிட்டு இருக்கியா, இதெல்லாம் என் லைஃப்ல நடக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது, சோ மத்த வேலையை பார்க்கலாம் வா அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க கூட நடக்க டிஸ்கஷன். இப்ப நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, இவங்க ப்ரீவியஸா நடந்தக்கூடிய ஈவெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தா இவங்களால பார்க்க முடியும். அதாவது மீறுவாலும் சரி, டைம் ஸ்பேஸ் கண்ட்ரோல் பண்ற கடவுளா இருந்தாலும் சரி. ஆனா நம்ம நினைச்ச மாதிரி அந்த ஜூனியர் டிடெக்டிவ் சாகல, அவன் உயிரோட தான் இருக்கான். ஏன்னா அவன் போட்டு புல்லட் ப்ரூஃப் வெஸ்ட், சோ அதனால அவனும் தப்பிச்சிட்டான். இங்க கட் பண்ணோம்னா என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட பைப்ல வந்து பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கான். சரி ஓகே இன்னைக்கு நம்மளோட பையன் 6 வந்து வெளில போலாம், ஒரு படத்துக்கு போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஃப்ரெண்டோட போறேன், செம்ம எக்ஸைட்மெண்டா இருக்கேன், மஜா தான்டா இன்னைக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி ட்ரீம்லயே இருக்கான். அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட பொண்ணு வரா, இவனோ வந்துட்டு சரிவா கிளம்பலாம் அப்படின்றான். எங்க கிளம்புறது, 6 வரேன் இருக்கான், நான் கூட போனோம் ஆல்ரெடி சொல்லிட்டேன், 10:30 வரேன் இருக்கான், வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. வாடா நான் சொல்றேன் என்னன்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்லி அவனை பஸ்குள்ள கொண்டு போறான். பஸ்குள்ள கொண்டு போனோம்னு பார்த்தா இது என்னன்னா, பஸ்ஸோட கம்பெனி என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மேரேஜ் நடக்கும்ல அதை வந்து சின்னதா ரீக்ரியேட் பண்ணி காட்டுவாங்க, ரியல் மேரேஜ் மாதிரியே. சோ அந்த பஸ்குள்ள தான் இங்க என்டர் ஆனோம். நம்ம பையன் சொல்றான், ஆல்ரெடி நான் 6 கிட்ட சொல்லிட்டேன் படத்துக்கு போறோம்ட்டு, இப்ப நீ என்ன கூட்டு போனா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி சொல்றப்போ அவ போன் எடுத்து காட்டுறான். போனை பார்த்தோன்னு தான் இவனுக்கு புரியுது, 6 வந்து அவகிட்டே என்ன சொல்லிருக்கானா, இந்த பேர் அவன் 10:30 வந்துருவான், வந்ததுக்கு அப்புறம் நீங்க 2 பேரும் அப்படியே போங்க, மேரேஜை வந்து எப்படி ரிகர்சல் பண்ணலான்ற மாதிரி தான் ஒரு கான்செப்ட். அது எல்லா வேலையும் நடக்கும், நான் ஆல்ரெடி பே எல்லாம் பண்ணிட்டேன், நீங்க 2 பேரும் போயிட்டு வாங்கன்ற மாதிரி சொல்லி அமைச்சிருக்கான். நம்ம பைபிள் 6 வந்து சரியான வேலை பார்த்துட்டான். இவங்க 2 பேரும் பஸ்ல உட்காந்துட்டு இருக்காங்க. பஸ்ல உட்காந்துருக்கும் போது நம்ம பொண்ணு வந்து சரி அவனுக்கு ஏதாவது சாப்பிடணுமேனு சொல்லி சாண்ட்விச் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி தந்துருக்கா. அது எல்லாத்தையும் கொடுத்து அவனும் சாப்பிட்டுட்டு இருக்கான் பயங்கரமா. இவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா அந்த மேரேஜ் நடக்கக்கூடிய கான்செப்ட் இருக்குல்ல, சோ அந்த ஏரியாக்குள்ள வராங்க. அந்த பில்டிங்கை பாக்குறப்போ பயங்கரமா இருக்கு, என்னமோ ராஜாங்கத்துக்குள்ள வந்த மாதிரி தான் இருக்கு. அவங்களுக்கு ஃபீலிங்கும் சரி, சென்சேஷனும் சரி, பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்பதான் வந்து இவங்களை இன்வைட் பண்றதுக்கு ஒரு லேடி வராங்க. அவங்களோட நேம் டேக்ல ஃபர்ஸ்ட் நேம் பாக்குறப்போ இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. இந்த நேம் எங்கேயோ பாத்துருக்கனே, குரோசுன்னு சொல்லி இருக்கு, இந்த நேம் நமக்கு தெரிஞ்ச ஆளாச்சு அப்படின்ற மாதிரி அவன் யோசிச்சுட்டு இருக்கான். சோ அவங்க எங்க கூட்டு போறாங்க பாத்தீங்கன்னா, பந்திக்கு கூட்டு போறாங்க. அதாவது மேரேஜ்ல என்ன வகையான சாப்பாடுகள் இருக்கோ எல்லா சாப்பாடையும் அப்படியே வரிசையா வச்சிருக்காங்க. இவங்களும் இது பார்த்தா சாப்பிடுற மாதிரியே இருக்கு, ஆனா சாப்பிடலாமா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கிறப்போ எல்லாமே எடிபிள் தான், சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சாப்பிட்டு பாக்குறாங்க, அல்டிமேட்டா இருக்கடா சாப்பாடு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க கட் பண்ண என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து மேரேஜ் ட்ரெஸ் போட்டா எப்படி இருக்கும் அந்த போட்டோல இருந்து எல்லா சீக்வன்ஸும் பண்றதுக்கு அது ஒரு ட்ரையல் போகுது. சோ அந்த இடத்துக்கு போனோன்னே அங்க ஒரு பாட்டிமா இருக்குது. அது என்ன சொல்லுதுன்னா, இப்பெல்லாம் என்ன சின்ன சின்ன பசங்க இங்க வந்துட்டாங்களா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு, இதெல்லாம் என்னால பண்ண முடியாது, மெச்சூர்டு உமன் இருந்தா என்னால பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருந்தவ சடனா நம்ம பொண்ணை உட்கார வச்சு பயங்கரமா மெஷர்மெண்ட் எடுத்து ஒரு ட்ரெஸ் போறதுக்கு கொண்டு போயிட்டா. இப்ப நம்ம பையனையும் வந்து என்ன பண்றாங்கன்னா, நீ வந்து ட்ரெஸ் போட்டுக்கிறியாப்பா அப்படின்ற மாதிரி சொல்லி அவனுக்கு ஒரு ட்ரெஸ் போடுறாங்க. நம்ம பைபிள பாக்குறதுக்கு அல்டிமேட்டா இருக்கான். அப்படியே நம்ம பொண்ணையும் கூப்பிடுறாங்க. நம்ம பொண்ணை பார்த்தா அவ இன்னும் ட்ரிபிள் மடங்கு இருக்கான் நம்ம பையனோட. அவன் உடனே பாத்துட்டு, யோப்பா நீ வந்து சைக்கோவா தாண்டி இருக்க, மத்தபடி பார்த்தா செம்ம அழகுடி, அல்டிமேட்டா இருக்க அப்படின்ற மாதிரி செமைய ஜலஸ் ஆனா இப்ப கிடைச்சா கூட கல்யாணம் பண்றோம் உடனே, அந்த அளவுக்கு தான் இருக்கான் நம்ம பைப்புல. சரி இவங்க 2 பேருக்கும் ஒரு மேரேஜ் போட்டோ எடுக்கிறாங்க. மேரேஜ் போட்டோ எடுக்கிறப்பே நம்ம பையனுக்கு என்ன பண்ணுன்னு தெரியல, என்னடா ரியல் மேரேஜ் மாதிரியே இருக்கு அப்படின்ற மாதிரி அவன் ஃபீலிங் பண்ணிட்டே இருக்கான்.
இவங்க 2 பேருக்கு போட்டோவும் வருது. அந்த போட்டோவை பார்த்து நம்ம பொண்ணு ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. அப்படியே ஒரு மாதிரி எமோஷனலா பிரேக் ஆயிட்டா. சோ இந்த இன்சிடென்ட் எல்லாமே அப்படியே ஆயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் சொல்றாங்க. அதாவது என்னன்னா, நெக்ஸ்ட் ரியல் கல்யாணத்துக்கான ப்ரொசீஜர் அது போலாமா அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த கோஆர்டினேட்டர் லேடி கேக்குறாங்க. உடனே நம்ம பையன் வந்து என்ன பண்ணணும் தெரியாம முழிக்கிறான். அப்ப யூனோ என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, உனக்கு இஷ்டம் இருந்தா போலாண்டா, இல்லன்னா பரவாயில்ல, எனக்கு இது வந்ததே பெரிய விஷயம், இதே எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி சொல்றப்போ நம்ம பையனுக்கு வந்து இவன் இந்த மாதிரி எமோஷனலா இருக்கிறத பார்த்தோன்னா, சரி சும்மா ஃபேக்கா தானே பண்றோம், பரவாயில்ல பண்ணலாம் அப்படின்னு மாதிரி சொல்லி போறாங்க. ஆக்சுவலா எப்படி கல்யாணம் நடக்குமோ, ஒரு ஃபாதர் இருக்காங்க, அவங்க கிட்ட கேக்குறாங்க இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இஷ்டமா இந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. எனக்கு இஷ்டம் தான் அந்த பொண்ணு சொல்றா. நம்ம பையன்கிட்டயும் கேக்குறாங்க இந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்க இஷ்டமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க சீக்வன்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு எல்லா ஈவெண்ட்டும் முடிஞ்சு 2 பேரும் உட்காந்துட்டு இருக்காங்க. ரொம்ப டயர்ட்ல நம்ம பொண்ணு வந்து செம்மையா தூங்கிட்டா நம்ம பையனோட ஷோல்டர்லயே. இவங்க தூங்கிட்டு இருக்கும் போது அந்த கோஆர்டினேட்டர் லேடி வராங்க. வந்துட்டு டே நீ ரொம்ப பேஷண்டா எல்லாத்தையுமே பயங்கரமா பண்ண, ஆக்சுவலா உன்னை பார்த்தா எனக்கே ஜெலஸ் ஆகுதுடா, உன்ன மாதிரி என் புருஷனும் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றப்போ, ஏங்க உங்க புருஷன் இல்லையா, எங்க போயிருக்காரு அவரு அப்படின்னு. அவரு ஒரு டிடெக்டிவ்பா, அவருக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கும். அப்படியா டிடெக்டிவா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். அதாவது அந்த டிடெக்டிவ் 4 இருக்காருல்ல, அவரோட ஒய்ஃப் தான் இவங்கன்றது நம்ம பையனுக்கு தெரிஞ்சிச்சு. ஏன்னா அது ஃபர்ஸ்ட் நேம்லயே வந்துருச்சு இல்ல, அதனால ஓகே சரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அப்படியே வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. நம்ம பொண்ணு அல்டிமேட்டா தூங்கிட்டால, அவளை அப்படியே முதுகுல வச்சுட்டு அப்படியே கொண்டு போயிட்டு இருக்கான். கொண்டு போனோம் நான் வீட்டுக்கிட்ட வந்தோம், நம்ம கீழே கொடுமா திறந்து உள்ள போனோம் அப்படின்ற மாதிரி சொல்றப்போ அவ அல்டிமேட்டா தூங்கிட்டு இருக்கா. சரி நம்மளே திறக்க ட்ரை பண்ணோம் சொல்லி திறக்கிறப்போ வீடு ஓப்பன்ல இருக்கு. என்னடா வீடு ஓப்பன்ல இருக்கு அப்படின்ற மாதிரி அவளை தூக்கிட்டே போறான். போறப்போ பார்த்தா அங்க ஹாரு வரான். டேய் நீ ஏன்டா இங்க பண்ற அப்படின்ற மாதிரி சொல்றப்போ அவன் தான் ஆக்சுவலா ஒரு பிளான கொடுத்து இவங்க அங்க போயிட்டு வாங்கடான்னு சொல்லிட்டு இந்த வீட்டை இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக அவன் வந்திருக்கான். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அவனோட இன்டென்ஷனும் சரி அவனோட விஷயங்களும் சரி இந்த மாதிரி டிடெக்டிவ் வேலை பாக்குறதா அவனோட வேலையே. அந்த மாதிரி தான் எல்லாரையும் கண்டுபிடிச்சிட்டு இருந்தான். சோ இப்போ இந்த பொண்ணோட ஹிஸ்டரியை கண்டுபிடிக்கணும், இவன் என்னதான் பண்றான்னு தெரிஞ்சதுக்காக தான் இங்க வந்திருக்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் நம்ம பையன் சொல்றாங்க, இப்ப நீ என்ன வேணா பண்ணு, அந்த டோரை மட்டும் திறக்காத அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா அந்த டோருக்குள்ளதான் பயங்கரமா எல்லாருமே இறந்து போய் டீகம்போஸ் ஆற நிலைமையில இருந்துச்சு. அதை திறந்து கண்டுபிடிச்சிட்டானா இந்த பொண்ணு ஜெயில போட்டுருவானுங்க, இவ அப்படியே அவளை இறந்துருவான். சோ அதனால அதை மட்டும் திறக்காது அப்படின்ற மாதிரி சொல்றப்போ அவன் என்ன சொல்றான், அதை நான் திறந்தாண்டா பாப்பேன்ற மாதிரி திறக்கிறான். ரூமை திறந்தோன்னு பார்த்தா ரூம்குள்ள எதுவுமே எம்டியா இருக்கு. ஆனா அந்த ரூமோட வால் உடஞ்சு போய் ஒரு பெரிய ஹோல் மாதிரி ஒண்ணு அந்த பூமியில இருக்கு. என்னடா இவ்வளவு பெரிய ஹோல் இருக்கு, கிட்டத்தட்ட ஒரு ஆள் விழுந்தாங்கன்னா ஏந்திரி கூட முடியாது போல இருக்கு, சத்தம் கூட கேட்க மாட்டேங்குது அப்படின்னு மாதிரி யோசிச்சுட்டு இருக்கானுங்க. அப்ப நம்ம பைபிள் ஒரு விஷயத்தை கேட்கறான் நம்ம பொண்ணு கிட்ட, இங்க இருந்த விஷயம் எல்லாம் எங்க போச்சு, என்ன பண்ண அப்படின்னு மாதிரி சொல்லி கேட்கிறப்போ அவ யோசிக்கிறா, இந்த மாதிரி எதுவுமே இருந்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லையே, இந்த ரூம் எப்பவுமே எம்டியா தானே இருக்கும் அப்படின்ற மாதிரி அவ சொல்லிட்டு இருக்கா. இன்னும் சொல்ல போனா அவளுக்கு அந்த குழியே ஞாபகம் இல்ல, அவதான் அதை தோணுனா, அந்த ஞாபகம் கூட அவளுக்கு இல்ல. அவ என்ன சொல்றானா, ஆரும் வந்திருக்கான், நீயும் இங்க இருக்க, உங்களுக்கு நான் ஸ்பெஷலா ஏதாவது பண்ணட்டுமா அப்படின்ற மாதிரி சொல்றா. கிட்டத்தட்ட இவங்க 2 பேரும் வெளில போனாங்களா டேட், அதுவே மறந்துட்டா. அந்த அளவுக்கு இவளுக்கு மெமரி வந்து பயங்கரமா போயிட்டு இருக்கு அப்படின்றது இவங்க 2 பேருக்கு புரிஞ்சிச்சு. இவங்க 2 பேரும் வெளியில நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப வந்து ஆறு ஒரு விஷயத்த சொல்றான், அவ வந்து மென்டலி செம்ம டிஸ்டர்ப்ல இருக்கா. அவளுக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் நீ மட்டும்தான், ஆனா அவ மத்தது எல்லாத்தையுமே வந்து மறந்து போயிட்டு இருக்கு. அப்படியே அவளுக்கு மைண்ட் வந்து பார்த்தா ரீரைட்டிங் ஆயிட்டே இருக்கு. சோ அதனால நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு, அவளை கரெக்டான பாத்துக்கு உன்னாலதான் கொண்டு போக முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் அங்கிருந்து போறான். அங்க கட் பண்ணணும் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட டிடெக்டிவ் இருக்கார்ல, அவர் வந்து அவரோட ஜூனியர் டிடெக்டிவ் எல்லார்ட்டையும் உட்கார வச்சு ஒரு இம்பார்ட்டன்டான விஷயத்தை பேசிட்டு இருக்காரு. என்னன்னு பார்த்தா, நம்மளோட 10 இறந்து போனார்ல, அவர் இறந்ததுக்கான ரீசன் வந்து ஒரு 2 பேர் தான் காரணம் அப்படின்ற விஷயத்த சொல்றாரு. அது யாருன்னா நம்மளோட யூனோ யூகியை தான் காட்டுறாங்க. காட்டிட்டு இவங்க 2 பேரும் 24 மணி நேரத்துக்குள்ள இங்க கொண்டு வந்தீங்கன்னா மட்டும்தான் இதுக்கப்புறம் இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் நடக்காம நம்மளால காப்பாற்ற முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த எபிசோடு இதோட முடிக்கிறாங்க. அடுத்த எபிசோடு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, அதை நாளைக்கு பார்க்கலாம். அண்டர் தன் பை ஃப்ரம் யூ ஹரிகரன் ஃப்ரம் அனிமி சோறு புடிச்சால். தேங்க்யூ.